விருதுநகர் மக்களவை தொகுதியில் பாஜக வேட்பாளர் ராதிகா சரத்குமாரின் வேட்பு மனுவானது ஏற்கப்பட்டிருப்பதாக தகவல் வெளியாக இருக்கிறது. முழு விவரங்களை செய்தியாளர் கருப்புசாமியிடம் கேட்கலாம். கருப்புசாமி, இது தொடர்பான முழு விவரங்களை பதிவு பண்ணுங்க. கருப்புசாமி. வணக்கம். அதாவது தமிழகத்தில் வருகின்ற நாடாளுமன்ற தேர்தல் என்பது ஏப்ரல் 19ஆம் தேதி ஒரே கட்டமாக நடக்க உள்ளது. அதுக்கு உண்டான வேட்புமனு தாக்கல் என்பது கடந்த 20ஆம் தேதி தொடங்கி 22ஆம் தேதி வரை நடைபெற்றது. இந்த நிலையில் விருதுநகர் மாவட்டத்தில் மொத்தம் 41 வேட்புமனுக்கள், அரசியல் கட்சியினர் மற்றும் சுயேட்சியினர் என மொத்தமாக 41 வேட்புமனுக்கள் நேற்று வரை தாக்கல் செய்யப்பட்டது. அந்த நேற்று வரை தாக்கல் செய்யப்பட்ட வேட்புமனுக்களின் உண்டான பரிசீலனை என்பது தற்போது விருதுநகர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மாவட்ட தேர்தல் அலுவலர் ஜெயசீலன் தலைமையில் நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில் பாஜக சார்பில் விருதுநகர் நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிடும் ராதிகா சரத்குமாரின் வேட்புமனு தற்போது ஏற்றுக்கொள்ளப்பட்டுள்ளது. அதே போல தேமுதிக சார்பில் போட்டியிடும் விஜய பிரபாகரன், அதே போல மாணிக்கம் தாவூர், காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த மாணிக்கம் தாவூர், நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த கௌசிக் உள்ளிட்ட வேட்பாளர்கள் வேட்பு மனுக்கள் தற்போது ஏற்றுக்கொள்ளப்பட்டுள்ளது. முழு விவரங்களுக்கு நன்றி கருப்பசாமி. விருதுநகர் மக்களவை தொகுதியில் பாஜக வேட்பாளர் ராதிகா சரத்குமாரின் வேட்பு மனுவானது ஏற்கப்பட்டிருப்பதாக தகவல் வெளியாக இருக்கிறது. முழு விவரங்களை செய்தியாளர் கருப்பசாமி வழங்க கேட்டோம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.